வணக்கம். வளைகாப்பு அன்றும் குழந்தை பிறந்தவுடன் 7ஆம் நாள் அன்றும் குழந்தைக்கு 7ஆம் காப்பு செய்வார்கள். அப்போது வேப்பிலை காப்பு தான் முதலில் அணிவிப்பார்கள். இந்த காப்பு எதற்கு போடுகிறார்கள், இந்த காப்பினால் என்ன பயன், இந்த வேப்பிலை காப்பு எப்படி செய்வது என்று தொடர்ந்து இதில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடும் வீடியோக்கள் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வேப்பிலை காப்பு எதற்கு போடுகிறார்கள்? காத்துக்கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கும் அதுக்குண்டான அந்த கிருமி இல்லாமல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லதுக்குன்றதுனால முதல்ல வேப்பிலை காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தங்க வளையல மண் வளையல போட்டு. இந்த வேப்பிலை காப்பு எப்படி செயலாடுறதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த வேப்பிலை காப்புக்கு தேவையான தண்ணி, மஞ்சத்தூள் சிறிது, நூல்கண்டு, ஏதாவது ஒரு நூல்கண்டு, சாதாரண பூ கட்டுற நூல் நான் இதில் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா மிஷின் நூல், உங்கள் வீட்டில் என்ன நூல் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமானது நமக்கு வேப்பிலை தான். இந்த வேப்பிலையில் இருக்கிற இந்த இலையை நம்ம யூஸ் பண்ண வேணாம். அதில் இருக்கிற அந்த காம்பு மட்டும் போதும். இந்த நரம்பை மட்டும்தான் நம்ம காப்பாக செஞ்சு நம்ம கையில் போட போகிறோம். அதனால் அதில் இருக்கிற அந்த இலையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக உருவி எடுத்துக்கிறோம். இந்த இலை நல்ல முத்தின இதுவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஓரளவுக்கு முக்காப்பதம் வளர்ந்ததாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப முத்தி இருந்தால் வளைக்கும் போது அப்படியே ஒடிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு முக்காப்பதம் உள்ள வளர்ந்ததாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வேப்பிலையை நல்லா நம்ம உருவிட்டு இதில் நம்ம தண்ணி நனைச்சி நம்ம இந்த மஞ்சளை இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தடவி எடுத்துக்கிறோம். இந்த மஞ்சளையும் கிருமி நாசினி, வேப்பிலையும் கிருமி நாசினி எல்லாம் ரெண்டும் சேர்ந்தால் ரொம்ப நல்லது. இந்த நூல்லையும் நம்ம வெள்ளை நூலாக இருக்கிறதுனால இதுலேயும் மஞ்சள் தடவிக்கிறோம். இது சுற்றுறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு க்ரீன் அண்ட் எல்லோ பார்க்க அழகாக இருக்கும். இது குண்டாக இருக்குது. இதை மேலே கட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு மாதிரி உறுத்தும். குழந்தைக்கும் சரி கர்ப்பிணி பெண்ணுக்கும் சரி கட் பண்ணிவிட்டு மேலே நாட் போட்டுட்டு இதை நாம் அப்படியே நீங்கள் வளைச்சிங்கன்னா இது அப்படியே ஒரு மாதிரி தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி தெரியும் பாருங்கள். வளைச்ச பிறகு பாருங்கள், வளைச்சிங்கன்னா அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு தனியாக ஒரு மாதிரி தூக்கலாக தெரியும். அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்லா முறுக்குறோம் போட்டு. இப்படி நல்லா முறுக்கிட்டு பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். முறுக்கிட்டு நூல் சுற்றிடலாம். அங்கங்கே கூட நூல் கட்டுவாங்க. பட் இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். நூல்லையும் மஞ்சள் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிருமி நாசினியை அது தடுக்கும் உங்களுக்கு. இப்படியே நம்ம சுற்றிட்டு நல்லா முறுக்கிட்டு நம்ம நூலை சுற்றினாலே போதும். ஈஸியாக நம்ம சுலபமாக சுற்றிடலாம். இது குழந்தைங்களுக்கான இது சின்னதாக போட போகிறோம். நம்ம காலுக்கு கைக்கு இதெல்லாம் சின்னதாக பண்ணுவோம். கர்ப்பிணி பெண்ணுக்கு கொஞ்சம் பெருசாக போடணும். இது லென்த்து பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா அதில் ஜாயின் பண்ணி அதையும் நம்ம சுற்றி போட்டுக்கலாம். அது கர்ப்பிணி இப்போ அந்த டைமில் ரொம்ப கையெல்லாம் குண்டாயிடும். அப்போ நம்ம பெரிய சைஸாக தான் போடணும். இது மாதிரி சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்லெஸ்ஸை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ரவுண்டாக ஒரு டப்பாவை அதில் போட்டு நம்ம அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே ஃபிக்ஸாக ரவுண்டாக ஆகிடும். இந்த ஓவல் ஷேப்பு போய் ரவுண்டாக ஆகிடும். உங்களுக்கு கையில் வளையல் ஷேப்பு அப்படியே ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் கூட நம்ம 5 to 10 minutes வச்சோம்னா அப்படியே ஃபிக்ஸாக அப்படியே ரவுண்டாக அழகாக வந்துடும். இப்போ 7ஆம் காப்புக்கு குழந்தைக்கு போடுறதுக்கு 4, கைக்கு 2, காலுக்கு 2, கர்ப்பிணி பெண்ணுக்கு 2 இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வெள்ளை நூலை சுற்றிட்டு அப்படி எனக்கு ஃபுல்லாக இதெல்லாம் தடவ முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வெள்ளை நூலில் இந்த மாதிரி சுற்றிட்டு மஞ்சள் கலந்த தண்ணியில் இதை போட்டு எடுத்துட்டோம்னா ஒட்டு மொத்தமாக இது வேலையும் ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். இப்படியும் செய்யலாம் ஈஸியாக. பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கர்ப்பிணி பெண்ணுக்கு போட்டு சீமந்தத்தை சிறப்பாக செய்யலாம்.
பற்றின தகவல் வீடியோவை பார்ட் 2வில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.